நிறைய எல்டர் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் நிறைய விஷயம் பதிவு பண்ணாங்க. அதையெல்லாம் கடந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026ல கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஜெண்டர் ஐடென்டிட்டியே வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, என்னென்ன சூழல் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த இதை பார்த்து என்னென்ன சூழல் இருக்க போகுது அப்படின்றத நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போதான் திருநர் சமூகத்தில் இப்போதான் வந்து ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்று இந்த சமூகத்தில் ஓரளவுக்கு ஒரு நிலை பெறுவதற்கான ஒரு தன்மை பெறுவதற்கு, அதுவும் இது வந்து தமிழ்நாட்டை மட்டுமே நான் சொல்கிறேன். இப்போதான் ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெடுப்புகளை வச்சுட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்க இந்த சூழலில் கம்ப்ளீட்டாக ஐடென்டிட்டி வந்து நம்மளுடைய நால்சா ஜட்ஜ்மெண்ட் கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா பாடி அட்டானமின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அண்ட் செல்ஃப் டெட்டர்மினேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்துட்டீங்க. அதனால என்ன நடக்கும்னாக்கா, ஒரு டிரான்ஸ் கார்டு வாங்குறதுக்கே பெரும் சிக்கல். கல்வியறிவு பெற்றிருக்கிற எங்களை போன்ற வெகு சில திருநர் மக்களுக்கே வாங்குவதற்கு சிக்கலாக இருக்கிற இந்த சூழல்ல பெருமளவில் கல்வியறிவு பெறாத திருநர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இப்போ ஒரு ஐடி கார்டு வாங்குவாங்க? எப்படி இந்த கவர்னன்ஸ் வந்துட்டு ஒரு கவர்னன்ஸ் வந்துட்டு ஈஸி பண்ணணும், மக்களுக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் வாங்குறதுக்கு ஈஸி பண்ணணும். நீங்கள் ஒரு திருநர் அடையாள அட்டை வாங்குவதற்கே நீங்கள் இவ்வளோ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க மற்ற ஐடென்டிட்டி ப்ரூஃப் எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்து வெளியில் வர திருநர் சமூகத்தில் இருக்க எல்லாம் அவங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, அவங்களுடைய ஆதார், பேன் எதுவும் எடுத்துட்டுலாம் வர முடியாது. அவ்வளோ சிக்கலுக்குரிய வாழ்வியல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஐடி கார்டு வாங்குறதுக்கே இவ்வளோ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அப்புறம் எப்படி மற்ற எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் மற்ற திங்ஸ்லாம் எப்படி ஒரு திருநர் சமூகத்தில் இருக்கிறால வாங்க முடியும்? ஸோ இந்த ஒரு சிக்கல். அதையெல்லாம் தாண்டி இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய பில், ஆல்ரெடி நால்சா ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்மளுக்கு நிறைய வாய்ட் இருக்கிறதா நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிஸ்ட் நம்ம வந்துட்டு பதிவு பண்ணுறோம். ஏன்னா ஒரு வார்த்தை ரிசர்வேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி எந்த ஒரு விஷயமும் அதில் பண்ணப்படப்பட்ட ஜஸ்ட் பேப்பர் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணலை. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் வந்து டைட் பண்ணுற மாதிரியும் என்ஷூர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அதில் பெரிய கிளாஸ் அதில் இடம்பெறவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லையும் முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடியது எஜுகேஷன், ஹெல்த் கேர் எம்பவர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பாலிசி அண்ட் எந்த ஒரு திங்குமே கொண்டு வராமல் வெறும் பிளண்ட்டாக திருநர் சமூகத்தை குற்றம் சாடுவதாக, திருநர் சமூகத்தை மீண்டும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி நகர்த்து கொண்டு போகிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லை தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இதில் தண்டனைக்குரிய விஷயங்களை பற்றிலாம் பேசணும் அப்படின்னாக்க, டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸ், வன்முறைகளுக்கான தண்டனைகள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையான, பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு எந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வந்து திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைகள் இதில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் வர கிடையாது. இன்னுமே அந்த வன்முறையை பெருசாக அக்கௌண்டபிலிட்டியாகவே கருதலை இந்த அரசு. வந்து திருநர் சமூகத்துக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழக்கூடிய அநீதிகளை வந்து பெருசாக வழக்குகளாகவோ காவல்துறையிலையோ நீதிமன்றங்களையோ பெரிதாக வந்துட்டு அதை எடுத்து செல்வதற்கான விஷயமாகவே கருதலை. எங்களை வந்து ஒரு ஹியூமனாகவே கருதாத ஒரு விஷயமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் பார்க்கப்படுது. உச்சபட்சமாக 2 வருஷம் தண்டனை கொடுத்தா எனஃப். ஒரு வயலன்ஸ் இது பண்ணால் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக ஒரு வயலன்ஸ் நடந்தால் 2 வருஷம் தாங்க. அதுவே ஒரு விமன்னும் போது வேற மாதிரி அது அப்ரோச் இருக்குது. அது ஏன் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ஷியாலிட்டியான ஒரு அப்ரோச் இதில் சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் கம்யூனிட்டியில இருந்து யாராச்சும் ஒரு அடல்ட்டையோ அல்லது 18 வயது கீழே உள்ள நபரையோ வந்துட்டு திருநராக மாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு சூழலவோ அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே கிடையாது. மாற்றிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு லைஃப் டைம் பிரிசன்மெண்ட், அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயிலு, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மீண்டும் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பண்ணியிருக்காங்களே தவிர டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு அதை வந்து கடுமையாக்குற மாதிரி ஒரு கடுமையான சட்டமோ தண்டனைகளோ இன்னும் அது செய்யப்படல. இன்னும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கப்படல டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிரான்ஸ் கம்யூனிட்டி எம்பவர் ஆகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்டர்செக்ஸ்க்கான மக்களுக்கான எந்த ஒரு முக்கியமான அம்சத்துமான ஹெல்த் கேர் ப்ரொவிஷன்ஸ் பற்றி எதுவுமே இதில் டிஸ்கஸ் பண்ணாத கம்ப்ளீட்டான ஒரு வாய்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்லை இம்மீடியட்டாக இதை கெட் பேக் பண்ணணும். அண்ட் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான அழுத்தத்தை ஏற்படுத்தி இதை வந்து கெட் பேக் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.